வணக்கம். நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறோம். சாப்பாடுலாம் வந்து மிக மிக ரொம்ப அருமையாக நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்ல சாப்பாடு, அதாவது திருப்பி செகண்ட் டைம் வந்துருக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். இந்த ஹோட்டலுக்கு வந்து எப்படி சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. அந்த பிரியாணி கொஞ்சம் உரப்பாக இருக்குது, அது மாதிரி மற்றபடி எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இங்கிலீஷ் சொல்ல போனால் பன்னீர் பட்டர் சிக்கன் மசாலா, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாங்க. சங்கமம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொன்னா கொடிகாமத்துல அமைந்திருக்கிற உணவகம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது குபுது ஹோட்டலுக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். இலங்கையில தற்போது சுற்றுலா பயணிகள் வந்து அதிக அளவுல அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வந்து ஹோட்டல் உணவுகள் மற்றும் பாரம்பரிய உணவுகளை தேடி வந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உணவகம் தான் இந்த குபுது ஹோட்டல். இங்க வந்து அனைத்து வகையான உணவுகளும் வந்து பெறக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய லொகேஷனும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டோட வந்து அமைந்திருக்கிறதால அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு இலகுவான ஒரு வழியாக வந்து இது காணப்படுது. அது மாத்திரம் இல்லாம இவங்க கொடுக்குற சர்வீஸ், அதோட இவங்களோட இருக்கிற அமைந்திருக்கிற இடம், அவங்களோட வடிவமைப்புகள் வந்து அனைவரையுமே கவர்ந்திருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நாங்க நேரடியா உள்ள போய் அவங்களுடைய சர்வீஸ் மற்றும் அவங்க என்னென்ன ஃபுட் வந்து பரிமாறுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க. இல்லை, இது செகண்ட் டைம் வரோம். செகண்ட் டைம் முதல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்ல சாப்பாடு, அதாவது திருப்பி செகண்ட் டைம் வந்துருக்கோம். என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்க? நாங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடில்ஸ், ரால் ஃப்ரைட் ரைஸ் தனியாக, மற்ற மகன் பண்ண நல்ல சாப்பாடு. நல்ல டேஸ்ட், எண்ணெய் அளவும் இல்லாமல் நல்ல சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போறீங்க? பார்சல் வாங்கிட்டு போறோம் நைட்டுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் நீங்க பெறுவோம் கண்டிப்பா. மக்களுக்கு நீங்க என்ன ரிவ்யூ சொல்றீங்க? இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டா நல்ல சாப்பாடு, நல்ல சுத்தமா தெரியுங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ. ஓகே. இவங்க வந்து கிச்சனை ஓப்பன் கிச்சனாகவே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது சாப்பிட வர்றவங்க இருந்த இடத்துல இருந்து ஓப்பனாகவே வந்து சமைக்கிறத வந்து லைவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து எப்படி இவங்க சமைக்கிறாங்க, எப்படி கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் லைவாகவே பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இவங்க வந்து கிச்சனை வந்து கண்ணாடி கிளாஸால் தான் இவங்க கிச்சன் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கிச்சனை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. Hi, Miss. Nice.
நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றது. இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க. அப்படி சாப்பாடெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன அந்த பிரியாணி கொஞ்சம் உரப்பாக இருக்குது, அது மட்டும் மற்றபடி எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சாப்பாடு எல்லாமே வந்தீங்களா? இல்லை நாங்கள் எல்லாம் ஆமாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் டூரிஸ்டாக வந்திருக்கோம். வணக்கம். நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறோம், ஒரு 8 பேர். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சாப்பாடுலாம் வந்து மிக ரொம்ப அருமையாக நல்லா சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா இந்த உரப்பு தான். நாங்கள் வந்து மலேசியாவில் வந்து உரப்பு வந்து அதிகமாக எடுக்க மாட்டோம், இங்கே வந்து கொஞ்சம் கூட இருக்குது. மற்றபடி அந்த ட்ரிங்க்ஸு எல்லாமே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது சாப்பாடு. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த ஹோட்டல் வந்து எங்க அமைஞ்சிருக்கு? சரியான ஒரு அட்ரஸ் வந்து சொல்லுங்க. இது A9 ரோட், அப்படி சொல்ல போனால் கொடிகாமம் கன்னி ரோட், பெரிய நாவலடியில் அமைஞ்சிருக்கு. ஹோட்டல் வந்து எத்தனை ஓபன் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு சின்ன ஒரு டேக்அவே ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 வருடத்துக்கு. கொடிகாமம் டவுனில் இருக்குது, பெட்ரோல் செட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. ரெண்டு இது வளர்ச்சி தான் இது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து 2 வருட காலமாக. அது பழைய கடை வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இது வளர்ச்சி அடைந்து நீங்க ஹோட்டலியா ஹோட்டலா ஓபன் பண்ணிருக்கீங்க. இந்த ஹோட்டல்ல வந்து என்ன ஸ்பெஷல் சாப்பாடு வந்து இருக்கு? ஸ்பெஷலாக சாப்பாடு சொல்ல போனால் எங்களோட பிரியாணி இருக்குது, ஸ்பெஷல் பிரியாணி. மற்றது எங்களோட ஸ்பெஷல் ரைஸ், கொத்து, நாசி, மொங்கோலியன், அப்படி நிறைய வெரைட்டி வைஸ் இருக்குது. மற்றது எங்களோட சாப்பாடில் இந்தியன் டிஷ்ஷஸ் சொல்ல போனால் பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா, பூரி, சப்பாத்தி, இதெல்லாம் சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாங்க. வர்ற கஸ்டமர்ஸ் வந்து அதிகளவான என்ன மாதிரி ஃபுட்டை வந்து திருப்பி கேட்குறாங்க? அவங்கள்ட்ட ஏதாவது ரிவ்யூ சொல்லியிருக்கிறாங்க? ரிவ்யூஸ் எங்களோட புக் ஒன்று இருக்குது, நீங்கள் அதில் பார்க்கலாம். ரிவ்யூஸ்ன்னு சொல்ல போனால் பிரியாணிக்கு நல்ல ரிவ்யூ இருக்குது, மற்றது ஸ்பெஷல் ரைஸுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குது. எந்த சாப்பாடுமே சரியில்லை அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்தது, நீங்கள் புக்கை பார்க்கலாம். இந்த ஹோட்டல் கொடிகாமம் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அதோட தாராளமான ஒரு இட வசதியை கொண்ட ஹோட்டலாகத்தான் காணப்படுது. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் என்றதால வந்து ஃபேமிலிஸ் வந்து அதிகளவாக வாகனங்களில் வந்து வருவாங்க, அதாவது ஹயர்ஸ் வேன் அப்படின்றதுல வருவாங்க. அந்த வாகனங்களை நிறுத்துறதுக்கான இட வசதி வந்து இந்த ஹோட்டலில் தாராளமாகவே காணப்படுது. நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். Okay.